ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனேம் டால்க். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிஞ்சு சார்க் என்ன மாதிரி கதைகளத்தை நோக்கி போகுது என்கிறத பற்றின தியரிஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை தியரின்னு சொல்கிறத விட பேசிக்காக இதுதான் அது உங்களோட மோட்டிவ்ங்கிறத யோசிக்காமலே சொல்லிடலாம். அதாவது டிவைன் ரே திரும்ப கொண்டு வர்றது. இப்போ வரைக்கும் அதுங்க யாரை டிவோர் பண்ணாலும் கடைசியில் பொருட்டோ இல்லைனா கவாக்கி இவங்களில் யாராவது ஒருத்தரை டிவோர் பண்ணி டிவைன் ட்ரீயை ரிவைவ் பண்ண போகுது. எப்படியும் இந்த விஷயம் மாற போகிறது இல்லை, ஆனால் இந்த விஷயம் நடக்க போகிறதும் இல்லை. ஏன்னா இதை நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பிகாஸ் எர்த்தும் அப்படியே தான் இருக்கும், பொருட்டோவும் கவாக்கியும் அப்படியே தான் இருப்பாங்க. ஆனால் என்ன, இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் பெரிய பசங்களாக இருப்பாங்க, அவ்வளோதான். சொல்லப்போனால் இந்த ஆர்க் முழுக்க ஒரு விஷயத்தை நோக்கி தான் போகுது, அப்படி தான் எனக்கு தோணுது. அது என்னன்னா ரிவைவல் ஆஃப் ஒட்சுசுகி இசுகி. ஆமாங்க, ஏன் இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறோம்னா, கிஷிமோட்டோ எப்பவும் ப்ரிடிக்டபிளாக இருக்க மாட்டார். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இசுகியோட பிளானிங்கிறத யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. நானே இந்த 12th சாப்டருக்கு அப்புறம் தான் இந்த பெர்ஸ்பெக்டிவில் யோசிச்சு பார்த்தேன். ஆனால் எல்லா இடத்துலையுமே இது கனெக்ட் ஆன மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுதான் இசுகி திரும்ப உயிரோடி வர இசுகியால போடப்பட்ட பிளான் பி. ஏன்னா பிளான் பியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இந்த டவுட் வந்ததுக்கான காரணம் சாப்டர் 12ல் சோல் த்ரோனை பற்றி காசின் கோஜி சொல்கிறது தான். அதாவது காசின் கோஜி அந்த சோல் த்ரோனை இதுக்கு முன்னாடி பார்த்ததா சொல்லியிருப்பாரு. சோல் த்ரோன் பற்றி தெரியாதவங்களுக்கு சோல் த்ரோன்னா என்னன்னு சொல்கிறேன். அதாவது இது ஒரு சக்ரா ஃப்ரூட் மாதிரி இருக்கும். இதை சக்ரா ஃப்ரூட்னு சொல்கிறத விட சக்ரா சீட்னு சொல்லலாம். ஏன் சீட்னு சொல்கிறோம்னா, இந்த சோல் த்ரோனால தான் இதை செஞ்சுங்களே உருவாகியிருப்பாங்க. அதில் தான் அவங்க சீல் பண்ணி வச்சு அவங்களோட டேட்டாஸ்லாம் ஸ்டோர் ஆகியிருக்கும். அதனால தான் ஹிடாரி எக்ஸாக்டாக பார்க்க சாஸ்கே மாதிரியே இருப்பான் அண்ட் சாஸ்கேவோட டெக்னிக்ஸையும் யூஸ் பண்ணுவான். அது மட்டும் இல்லை, இந்த சோல் த்ரோன்ஸை வச்சு மட்டும்தான் ட்ரியா மாதிரி இருக்கவங்கள காப்பாற்றவும் முடியும். ஒருத்தரோட சோல் த்ரோன் எடுக்கணும்னா குறிப்பிட்டப்பட்டவங்களோட சிஞ்சுவை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணணும், அப்படின்னா தான் சோல் த்ரோன் கிடைக்கும். சரி, இதுக்கும் இசுகி ரிட்டனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் ஜூரா வரான். ஃபர்ஸ்ட் ட்ரியா மாறின எல்லாரும் அதே பர்சனாலிட்டியோட சிஞ்சுஸாக உருவாகியிருப்பாங்க. ஆனால் ஜூரா யாரோட சிஞ்சுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் நிறைய ரூமர்ஸ் எப்படி வந்துன்னா, ஜூரா நருட்டோவை டார்கெட் பண்ணதால இது காராவாக இருக்கணும் இல்லைனா கவாக்கியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது காராவும் கிடையாது, கவாக்கியும் கிடையாது. ஏன் காரா கிடையாது அப்படின்னு சொல்கிறோம்னா, காரா ஒரு காசிக்காகே. அப்படிப்பட்ட ஒருத்தர் ட்ரியா மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக இந்த ஸ்டோரியில் சாண்ட் வில்லேஜ் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. இல்லைனா எல்லா நேஷனும் அலைடாக இருக்கதால காரா ட்ரியா மாதிரி இருந்தால் கோட் அட்டாக்கு முன்னாடியே லீஃப் வில்லேஜுக்கு இந்த ட்ரீயை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இந்த ரெண்டுமே நடக்கல. சொல்லப்போனா பொருட்டோ தான் இவங்களுக்கு இந்த ட்ரீயை பற்றியே சொல்லியிருப்பான். அதை நம்ம சாப்டர்லேயே பார்த்துருப்போம். அடுத்து கவாக்கின்னு நிறைய பேர் சொன்னாங்க. பிகாஸ் ஜூரா லுக்ஸ் லாட் மோர் லைக் கவாக்கி. ஆனால் நீங்கள் கவாக்கியே எடுத்தீங்கன்னா கவாக்கி அப்படியே இசுகி மாதிரி தான் மாறிட்டு வரான். அவனோட ஆட்டிடியூட்டாக இருக்கட்டும், அவனோட ஸ்டைலாக இருக்கட்டும், எனக்கு டைம் ஸ்கிப் கவாக்கியை பார்க்கும்போது இசுகி ஞாபகம் தான் வரும். இதெல்லாம் இருக்கட்டும். ஏன்னா ஜூரா கவாக்கி இல்லைன்னு சொல்கிறோம்னா, கவாக்கி 12th சாப்டரா நம்ம முன்னாடி தான் உயிரோடி சுற்றிக்கிட்டு இருக்கான். பின்ன எப்படி கவாக்கிக்கு தனியாக சிஞ்சு இருக்க முடியும்? இப்போ உண்மையிலேயே யாரா இருக்கலாம்னு பார்ப்போம். இல்லை, ஜோரா இவனா தான் இருக்க முடியும். அது யாருன்னா இசுகியோட சிஞ்சு. இதை நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணனா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சாப்டர் 5ல் சிஞ்சுஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே இசுகியோட டொய்குடன் டைமென்ஷன் பாக்ஸ் கிளாக்ரீம் டிசைனில் இருக்கும். சொல்லப்போனால் ஜூரா தான் டென்டெயில்ஸோட மெயின் பாடி, ஆனால் இசுகியோட பர்சனாலிட்டியில் இருப்பான். அது மட்டும் இல்லை, ஜூரா அதை சிஞ்சுஸை ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை நான் எங்கே கன்ஃபார்ம் பண்ணனா, ஹிடாரி நம்மளாம் யாருன்னு கேட்கும்போது ஜூரா சம்மந்தமே இல்லாமல் அந்த கொஸ்டினை டார்ச் பண்ணிட்டு, நீங்கள் எல்லாருமே உங்கள் உள் மனசு சொல்கிறவங்கள டிவோர் பண்ணி எவால்வ் ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். இங்கே தான் எனக்கு ரெண்டாவது டவுட் வருது. இப்போ ஜஸ்ட் கவாக்கியோ இல்லை பொருட்டோவையோ டிவோர் பண்ணால் இடத்துல இருக்க மொத்த சக்கராவும் கிடைக்க போகுது. ஏன் தனித்தனியாக எவால்வ் ஆகணும்? ஸோ அங்கே ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கணும்ல. சொல்லப்போனால் காகிய கேஸில் பார்த்தீங்கன்னா அவளும் டென்டெயில்ஸை பயன்படுத்தி தான் ரெண்டாவது தடவை உயிரோடி வந்திருப்பா. அதே தான் இங்கேயும் நடக்க போகுது. அதாவது இந்த சிஞ்சுஸ்லாம் இசுகி ரிவைவ் பண்ணுறதுக்கான சக்ராஸை தனித்தனியாக கலெக்ட் பண்ண போகுதுங்க. தேவையான சக்ராஸ் சேர்ந்ததும் அதர் சிஞ்சுஸை ஜூரா அப்சர்வ் பண்ணியோ இல்லை வேறு ஏதாவது முறையிலையோ மொத்த சக்ராவையும் தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து இசுகியை திரும்ப கொண்டு வரும். அப்படி மட்டும் ஜூரா பாடியில் இருந்து இசுகி வந்தோம்னா முன்னே இருந்ததை விட இசுகி பயங்கர பவர்ஃபுல்லாக திரும்ப வருவான். எவ்வளோ பவர்ஃபுல்னா இப்போ
இருக்கிற பொருட்டோ கண்ணுக்கே அவன் ஒரு பேரியன் போட்டு நோட்ட மாதிரி தெரியும். அந்த அளவுக்கு இசுகியோட பவர் ஏறும். ஏன் அப்படி சொல்றோம்னா இசுகி 10 டேல்ஸ் பட்ல ரிவைவ் ஆனாம்னா அப்புறம் அவனோட பவர் லெவல் எங்க போகும்னு நீங்களே நினைச்சு பார்த்துக்கோங்க. ஓகே ப்ரோ, இது எப்படி இசுகியோட பிளான்னு சொல்றீங்கன்னு உங்களுக்கு கேட்க தோணும். இதை பத்தி தெரியணும்னா ஃபர்ஸ்ட் இசுகி vs காசின் கோஜி ஃபைட்டுக்கு முன்னாடி போவோம். அதாவது ஜிகன் நருட்டோ அண்ட் சாஸ்கே கூட ஃபைட் பண்ணிட்டு சக்ரா லூஸ் பண்ணிட்டு ஹைட் அவுட்டுக்கு வந்திருப்பான். அங்க வந்து சக்ரா ரீஸ்டோர் ஆனதும் திரும்ப வில்லேஜ் அட்டாக் பண்ண போற பிளான்ல தான் இருந்திருப்பான். ஏன்னா ஹி வாண்ட் கவாக்கி பேக். அப்போ ஜிகன் தன்னோட நான் வெசல் கர்மா யூசரான கோட 10 டேல்ஸ் இருக்க டைமென்ஷனுக்கு அனுப்பியிருப்பான். அங்க டெல்டாவும் இருந்தா ஆனா கோட தான் அனுப்பியிருப்பான். இது ஏன்னு நினைச்சு பாத்தீங்கன்னா இது ஸ்ட்ரைக் ஆகும். பிகாஸ் கோடு வந்து இசுகியோட ஒரு லோயல் சப்பார்டினேட்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இசுகி அவனை அங்க அனுப்புனதுக்கு காரணம் இசுகிக்கு அமோதமும் காசின் கோஜியும் தான் ட்ரைட்டர்னு தெரியும். சோ இப்போ ஜிகன் சக்ரா ட்ரெயின் ஆகி இருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவனை டிஃபீட் பண்ண வருவாங்கன்னு முன்னாடியே சுதாரிச்சு பிளான் பி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கணும். அதாவது கோட 10 டேல்ஸ் இருக்க டைமென்ஷனுக்கு அனுப்பியிருக்கணும். ஏன் இதை பிளான் சொல்றேன்னா 10 டேல்ஸ் இருக்கிற இடம் இசுகிக்கும் கோடுக்கும் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். அதை கோடே சொல்லியிருப்பான். இசுகிக்கு கோடை பத்தி நல்லா தெரியும். அவன் இசுகியோட டெத்துக்கு ரிவெஞ்ச் பண்ண டெஃபினட்டா 10 டேல்ஸை யூஸ் பண்ணுவான். அதை பயன்படுத்தி சிஞ்சுவா திரும்ப உயிரோட வரலாம்னு இசுகி நினைச்சிருப்பான். அதே தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த தியரியை கன்ஃபார்ம் பண்ற விதமா போன சாப்டர்ல வந்து காசின் கோஜி சோல் த்ரோனை இதுக்கு முன்னாடி பார்த்ததா சொல்லியிருப்பான். அது எப்படி பார்த்திருப்பான்னு எனக்கு ஒரு கெஸ் இருக்கு. அதை நான் சொல்றேன். அதாவது இசுகியை டிஃபீட் பண்ண காசின் கோஜி இசுகியோட மொத்த சீக்ரெட்ஸையும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பான். அப்படி இன்டெல் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சோல் த்ரோனையும் இசுகியோட ஹைட் அவுட்ல காசின் கோஜி பார்த்து தெரிஞ்சிருக்கலாம். அப்படி நான் நினைக்கிறேன். இந்த தியரியா நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நான் இப்போ சொல்றேன். ஃபர்ஸ்ட் காகியா விஷயத்திலையும் அவங்க 10 டேல்ஸ் மூலமா தான் ரிவைவ் ஆகியிருப்பாங்க. ரெண்டாவது காகியாவையும் விட பவர்ஃபுல்லான ஒரு ஒட்சுசுகியை ரொம்ப சீக்கிரமாவே முடிச்சிருப்பாங்க. சொல்ல போனா டிஃபீட் கூட பண்ணல, டைம் முடிஞ்சு தான் இசுகி செத்து போயிருப்பாரு. மூணாவது அவரை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லாஸ்ட் பாஸா கூட காட்டல, சும்மா நடுவுல ஒரு ஆர்டினரி வில்லனா காட்டிட்டு முடிச்சிட்டாங்க. எனக்கு தோன்றது என்னன்னா நருட்டோ ஷிப்புடன்ல பெயினா இருக்கிறதுல அதே மாதிரி இங்க இசுகியை வச்சு ஒரு தரமான இருக்கு நடக்க போகுது. சொல்ல போனா இசுகியை இப்பவும் லாஸ்ட் பாஸா காட்ட போறது இல்ல, ஆனா தரமான செயலாம் செஞ்சுட்டு போவார்னு மட்டும் தோணுது. இப்படி மட்டும் நடந்தா கவாக்கி வர்சஸ் இசுகியும் பார்க்கலாம் அண்ட் புருசிகி வர்சஸ் இசுகியும் கூட பார்க்கலாம். இந்த விஷயங்கள்லாம் நடக்கணும், திரும்பவும் ஒரு முறை இசுகியை பார்க்கணும்னு நினைக்கிறவங்கலாம் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் பொருட்டோ சீரியஸ்ல ஃபைனல் பாஸா 2 ஒட்சுசுகிஸை பார்க்க போறோம். அதை பத்தி கூட ஒரு வீடியோ கிரியேட் பண்றேன். அதை பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.